காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே started talking about his life. அவர் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பத்திலாம் கொஞ்சம் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு மோட்டிவேட் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போயிருந்தப்ப ஐ வாஸ் வெரி சிக். எனக்கு கோல்டு இருந்துச்சு. அதை வச்சுட்டு நீ இந்த மாதிரி பாடிட்டு இருப்ப, பேக்ரவுண்ட்ல வந்து பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு விஷுவல்ஸ்ல பாட வச்சுட்டாரு. ட்ரெயின் பண்றது எங்க அம்மா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு லைக் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ள போறப்போ ஐ கீப் ஹர் வித் மீ. அவங்க கொஞ்சம் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரா வரும் சாங். மலையாளம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பண்ற அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண ஹிப்ஹாப் ஆதி. ஸோ அவர் கூடயுமே நீங்க எடுத்த ஒரு போட்டோலாம் பார்த்தா ரீசெண்ட் டம்முன்னு ஒரு தடவை வைரல் ஆச்சு தெரியுங்களா? அவர் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. எப்போ எடுத்தது அது? அந்த இயர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் அப்போதான் நாங்க யூஎஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்த டைம். ஸோ கோவிட் என்ன கரெக்டா நடந்துச்சாங்க? மீட் பண்ணோம். இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறமா he seemed like a very like ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஜாலியா பேசுறாரு. நான் கூட ஓகே ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு போல இருக்கு, நம்ம அப்படி சைலண்டா இருக்கணும். இல்ல அது வந்து ஒரு மியூசிக்ல அப்படி இருக்கிறாரு. பட் ஓகே பர்சனல் எப்படி இருப்பாருன்னு தெரியல. பட் அவர் ஜாலியா இருந்தாரு. ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹிஸ் லைஃப். அவர் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பத்திலாம் கொஞ்சம் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு மோட்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே ஏதாவது பண்ணணும், நம்மளும் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் இந்த பண்ணி பண்ணணும் அப்படின்னு. சரி, அவருடைய பாட்டு ஏதாவது பாருங்க. ஓகே. காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே டக்கவுட்டு பரம் பரம் பம் பாரிரம் பம் பரம் பரம் பம் பாரிரம் பரம் பரம் பம் பாரிரம் பம் பரம் பரம் பம் பாரிரம். காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே டக்கவுட்டு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இதுதான் என் சான்ஸ். என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா, உன் பின்ன நான் எங்க சுத்துறதே பார்த்த ஊரே சிரிக்குதடா. என செஞ்சா ஒத்துக்குவ, என நீயும் பயத்துக்குவ, என்னென்ன வேணும் சொல்லு உனக்காக என மாத்திக்கிறேன். சூப்பர். இந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. பிரபுதேவா சாரோட லக்ஷ்மி படத்துல ஒரு பாட்டு பாடுறீங்கல்ல, அந்த ஃபோக்கு, அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். ஷூர். விளையாட்டம் பப்பரப்பப்பா மயிலாட்டம் ஜின்னுக்கு சிக்கா கோலாட்டம் டன்னுக்கு டண்டா கரகாட்டம் தையக்கு தையா குதிரை குதிரை அழகு போய் கால் குதிரை உனக்கு தில்லு இருந்தா எழுந்து வா நீ எதிர குதிரை குதிரை திமிரு பிடிச்ச குதிரை இணைஞ்சு ஆடு குதிரை இந்த பூமி அதிர. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாடுனதுல இந்த பாட்டு. அண்ட் இன்னொரு விஷயம், பிரபுதேவா சார் வந்து இந்த பாட்டு கேட்டு என்ன சொன்னாரு, அதை பத்தி ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துச்சா? அது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது சாம்சியஸ் சார் தான் இருந்தாரு. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போயிருந்தப்ப ஐ வாஸ் வெரி சிக். எனக்கு கோல்டு இருந்துச்சு. அதை வச்சுட்டு இப்படியோ பாட வச்சுட்டாரு. அவுட்புட் சூப்பரா இருந்திருக்கு. தட்ஸ் மேஜிக் ஆஃப் மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். ஏதாவது ஒன்று மோட்டிவேட் பண்ணியோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நீ இந்த மாதிரி பாடிட்டு இருப்ப, பேக்ரவுண்ட்ல வந்து பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு விஷுவல்ஸ்ல, நல்லா இமேஜின் பண்ணிட்டு நல்லா ஃபோக்ல பாடு அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு மைக் மூலியமா. அதை கேட்டு போத் லாங்குவேஜஸ் ஐ சாங், தமிழ் அண்ட் தெலுங்கு. உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் எப்படி? அதான் கதை சாத்திட்டு சும்மா யாருமே இல்லாதப்போ பாட்டு. இந்த மாதிரி வைப் பண்ற ஆளா நீங்க? ஆமா ஆமா. அப்போ வைப்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது யுவன் சங்கர் ராஜா சார் தானே? எப்படி நான் கரெக்டா சொல்றீங்க? ஓ மை காட். அப்போ அவருடைய பாட்டு ஏதாவது பாடணும்ல? எஸ் கண்டிப்பா. இதுலயும் நான் பாருங்க மெலடி தான் எடுப்பேன். சரி. நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். சூப்பர். சரி, நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரோம் அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா ஃபேமிலியோடைய சப்போர்ட். எப்படி சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு?
எங்க வீட்ல ஆக்சுவலி நான் த்ரூ அவுட் திஸ் மியூசிக் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் லைக் எஃபி எதுவா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போடுற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும், அதுக்கு வந்து சிங் பண்ணுற பாட்டு, கேமரா முன்னாடி லிப்சிங் பண்ணுற பாட்டு மட்டும்தான் என்னோடது. ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணுறது எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் ஷி யூஸ் டு பி அவங்க நான் என் ஏஜ்ல இருக்கும்போது அவங்க சிங்கரா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே விட்டுட்டாங்க எதனாலன்னு தெரியல. பட் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு லைக் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போகிறப்போ ஐ கீப் ஹர் வித் மீ. அவங்க கொஞ்சம் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரும் சாங்கு. ஸோ அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறது எல்லாமே டேடி பார்த்துப்பாரு. இப்போ இது எல்லாத்தையுமே நானே பண்ணுற மாதிரி ஒரு இதுக்கு வந்துச்சு. ஓகே சூப்பர். அப்படியே நம்மளே எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணலாம். இனிமே நம்ம பார்க்கணும், இனிமே நம்மளதான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல். ஓகே. ஸோ நம்ம அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா கெரியர்ல, என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அண்ட் எங்க போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு உங்களுக்கு? கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் ஹாலிவுட் தான் உங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷனுக்கான ஒரு ப்ராப்பர் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ மை பிளான் இஸ் தட் கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் இங்கே ப்ராப்பராக முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நாங்கள் போய் யூஎஸ்லேயே படிச்சுட்டு மியூசிக் கெரியர் இங்கே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அங்கே போனேன்னா அங்க போயிட்டு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாத்தையும் நானாவே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி, என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? பேசுறது வந்து தமிழ், ஹிந்தி ஊருக்கு 2 நாட்டு பேசுவேன். பானிபூரி சாப்பிட்ற அளவுக்கு பேசுவீங்க? பானிபூரி சாப்பிட்றேன். சரி. அப்புறம் இங்கிலீஷ். ஓகே. நீ அதர் லாங்குவேஜஸ்லாம் பாட்டு பாடும்போது எது டஃப் இருக்குமா? சிங்கிங்ல வந்து அதர் லாங்குவேஜஸ் பாடும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவேன். பட் ஆனால் அது நான் அவங்க அப்சர்வ் பண்ணி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பாடினா வந்துடும். நான் டெஸ்பாசிட்டோ மேஷப் கூட பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து எல்லா லாங்குவேஜஸும் பாடும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் ப்ராப்பராக அவங்க பாடின ஸ்லாங்லேருந்து லிரிக்ஸை பார்த்துட்டே நம்ம அவங்க பாடுறதையும் கேட்கும்போது வில் பி ஏபிள் டு டெலிவர் இட். ஓகே. ஆனா அந்த ஆக்சென்ட் ஸ்லாங் எல்லாத்தையுமே கரெக்ட்டா இப்போ கண்ணான கணேஷ் மூவில கூட ஐவ் டன் a song ப்ளேபேக் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுல ஒரு சாங் பண்ணிருக்கேன். அது வந்து மலையாளம் தெலுங்கு ரெண்டுத்துலயுமே ரெக்கார்ட் பண்ணாங்க. என் வாய்ஸ்லயே பண்ணணும் சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாரு. உங்களுக்கு போய் வேற வாய்ஸ் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களே கஷ்டப்படுவீங்களா அதை ஃபைனலா பார்க்கும்போது? இல்ல ஓகே இருக்கலாம் தெரியல. இல்ல நம்ம எல்லாருக்கும் பாடுறோம், நமக்கும் பாடுறதுன்றது ஓகே, பட் ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும்ல. நம்ம லீடா பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த படத்துல. சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு வாய்ஸ் எதுக்கு? நான் லீடா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் பாடிறேன், அப்புறம் நமக்கு நிறைய பேர் பண்ணா சந்தோஷமா தானே இருக்கும். அதே கரெக்ட் தான். ஓகே. ஸோ அதுக்கு வந்து தெலுங்கு ஓரளவுக்கு லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸ் இல்லையா, ஸோ அது அழகா இருந்துச்சு, நான் பாடிட்டேன். பட் மலையாளமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுற அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ்லாம் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது எப்படியோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது ஸோ சூப்பராக மியூசிக் டைரக்டர்ஸோட லிஸ்ட் முடியல. ஜிவி பிரகாஷ் சார் இருக்காரு. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியில் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லை, உனதருகே நேரம் போதவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லை, இழந்தலிரே இரவும் விடியவில்லை, அது விடிந்தால் பகலும் முடியவில்லை, பூந்தளிரே